என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காலை வணக்கம். நியூமராலஜி, பேரியல் அதை பற்றியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். மைரிஷி அஸ்ட்ரோ அதை பற்றியான ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அன்பார்ந்த ஜோதிட பெருமக்கள் அனைவருக்குமே இந்த நியூமராலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு பேர் வைக்கணும், ஒரு நல்ல பேரான்னு பாருங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எதிர்மறையான சக்தியை தரக்கூடிய எண்களையும் நாம நன்கு அறிய வேண்டும். அதாவது எது நேர்மறையான சக்தி இருக்கு, எது எதிர்மறையான சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு மனிதன் வந்து நல்ல தேதியில பிறக்கல, நல்ல கூட்டு எண் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெயர் எண் நன்றாக அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே பேரும் புகழையும் சாதனையும் படைக்க முடியும் என்பதுதான் நியூமராலஜியினுடைய வெற்றியின் ரகசியம். நம்முடைய எண்கள் கண்கள் என்ற நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு வரோம். ஒருவனுடைய பெயர் நேர்மறையான சக்தி இருக்கிறதா, ஒருவனுடைய குணம் உயர்வான குணம் இருக்கிறதா, பிற்போக்கான குணம் இருக்கிறதா என்பதையெல்லாம் அவன் பேருக்குள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நமக்கு பேரே மந்திரம், பேரே தான் எந்திரம், எழுத்தே தான் எந்திரம் அப்படிங்கிறதுல நம்ம பேசிட்டு வர்றோம். அதுல நம்ம பார்க்கும்போது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய எண்கள், இப்போ ஒன்னாம் எண்ல வந்து இப்போ 1லிருந்து 8 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 28 அப்படிங்கிற ஒரு கூட்டு எண் அல்லது தேதி எண், இது இந்த 2யும் 8யும் கூட்டினா 1 தான் வருது. ஆனா இது ஒரு எதிர்மறையான சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இதுல சந்திரனும் சனியினுடைய ஆற்றல் இருக்கக்கூடிய சூரியன். அப்ப எதிர்மறை சக்தியை இங்க உள்ள இருக்கு. அப்ப பி கேர்ஃபுல் திஸ் நம்பர் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. ஒன்னாம் நம்பர் தான். அப்போ ஒன்னாம் நம்பருக்குள்ள இந்த 28ம், 2ஆம் நம்பர்ல வந்து 29. 28 என்பது ஒரு மோசமான நம்பர் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மோசமான நம்பர்ல எதிர்மறையான சக்தியை இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். 2 அப்படிங்கிறது வந்து சந்திரன். சந்திரன்ங்கிறது மனம். 8 என்பது இருள், சனி பகவான். அப்ப இந்த வெளிச்சத்துக்கும் இந்த இருட்டுக்குள்ள ஒரு போராட்டத்தை நாங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அன்பர்களே, என்னுடைய ஆய்வில நம்ம இதை பார்க்கிறோம். 2ஆம் நம்பர் அப்படின்ன உடனே 29 பார்க்கிறோம். இந்த 2 29 என்பது தற்கொலை எண் அப்படின்னு பழைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். மனம் சஞ்சலமானது. 2 என்பது சந்திரன், 8 என்பது இந்த இடத்துல செவ்வாய். சந்திரன் நல்ல மனநிலம், குளிர்ச்சியான எண் தான். இந்த 8 என்ற 9 என்கிற அந்த செவ்வாய் என்கிற மூர்க்கத்தனமான எண் என்றோம். அதற்குள்ள ஒரு போராட்டத்தை எதிர்மறையிட சக்தி கொடுக்கிறது. அதே மாதிரி 3, இந்த இடத்துல 3ஆம் நம்பர் 30. 30ன்னா நம்ம 3ன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குள்ள 3 என்ற அந்த குருவும் இருக்கிறது. கடைசியில 0 இருக்கிறது. அதனால இதனுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நீங்க இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துறோம். அடுத்து 4 என்றால் இந்த இடத்துல 13ஆம் தேதி 13வது கூட்டு எண்ணலாம். இந்த ராகு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சூரியனும் குரு இருந்தாலும் கூட அது அவ்வளவு சிறப்பான எண்ணாக நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது. அடுத்து 5ஆம் நம்பர் பார்க்கிறோம், 14. அதுவும் 1 என்ற சூரியன், 4 என்ற ராகு இந்த இடத்துல இருக்கிறது. விளையாடுது நல்லா பார்க்கணும். இந்த கேம் ஆஃப் திஸ் நம்பர் அப்படிங்கிறது 6ஆம் நம்பர்ல 15ஆம் தேதி அப்படின்னு
வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கை இந்த 15ஆம் எண் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து 7ஆம் நம்பர்ல 7ஆம் நம்பரை நேரடியாவே வந்துருது. 8ஆம் நம்பருக்கு 26. இப்ப சந்திரனும் சுக்கிரனும் இந்த இடத்துல வரும். இப்படி இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அந்த நிலையை நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசிட்டே வர்றோம். ஒரு நல்ல புரிதலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதே மாதிரி ஒரு பேருக்குள்ள முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல எழுத்தாக இருக்க வேண்டும், நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய எழுத்தாக இருந்தால் நமக்கு நல்ல சாதனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்கு ஆய்வு. ஒரு பேருக்குள் முதல் எழுத்து முடிவு எழுத்தும் பார்க்கணும். ஒரு பேர் இருக்கு, அந்த பேருனுடைய ஆரம்பம், அந்த ஆரம்பத்தினுடைய உச்சரிப்பு எப்பயுமே ஒரு பொருளினுடைய உச்சரிப்பு, ஒரு ஒரு தன்மை, ஒரு பெயரினுடைய உச்சரிப்பு என்பது மிக முக்கியம். அதனுடைய பொருள் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஏதாவது ஒரு பேர் எடுக்கிறோம், நல்லா பாருங்க, அந்த எழுத்துக்களுடைய பாருங்க. முத்து அப்படின்னு சொல்றோம். முத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பார்த்தோம் அப்படின்னா MUTHU அப்படின்னு பார்ப்போம். முதல் எழுத்து எம்மா இருக்கு, கடைசி எழுத்துல ஊவா இருக்கு, யூவா இருக்கு. அந்த எம் அப்படிங்கிற அந்த 4 என்ற ராகுவும் அந்த யூ என்கிற சுக்கிரனும் பாருங்க. இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு அனாதையாக, யாருமே உதவி இல்லாத ஒரு எழுத்தாக இந்த இடத்துல இருக்கிறது. அதனால நீங்க முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நல்ல ஒரு ஆற்றலை ஒடுக்கக்கூடிய எழுத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பேர்ல பதிவு செய்கிறோம். பேருக்குள் அந்த பொருளுக்கும் அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் இருக்குங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது அர்த்தமில்லாத பெயர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, பொருள் இல்லாத பெயர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு, நமக்கு புரியாத வார்த்தைகள் எல்லாம் பேருக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறதால் அது ஒரு சிறப்பை தருமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதுதான் நம்முடைய நியூமராலஜியினுடைய தத்துவம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். எப்பயுமே ஆற்றல், நமக்குள்ள அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த எண்களினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். குணம், உயர்ந்த குணம், பிற்போக்கான எண்ணங்களும் பிற்போக்கான குணங்கள். அது இல்லையா பிற்போக்கமான குணம் அப்படின்னு சொன்னா, அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, ஊதாரித்தனமாக இருக்கிறதெல்லாம் பிற்போக்கான எண்ணம். பிறர்களுக்கு உதவுவது, பிறர்களை பற்றி நாம் சிந்திப்பது, தன்னை பற்றி விழிப்புணர்வோடு இருப்பது, முயற்சி செய்வது, விடாத முயற்சி செய்வது, பயிற்சி செய்வது, இதெல்லாம் முற்போக்கான சிந்தனைகள் நம்மிடம் இருக்கும்போது நாம் வெற்றியை தருகிறோம். நம்ம அந்த நேர்மையை கடைபிடிக்கும் போது நாம் வெற்றியை அடைகிறோம். அவ எண்களுக்குள் நம் எண்ணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பார்ந்த ஆய்வாளர்களுக்கு நாம் இதை உங்களிடமே விட்டு விடுகிறேன் என்பதுதான் நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய பார்க்கிறோம். அன்பர்களே, இது ஏதோ ஒரு நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டங்கள்ல ஒன்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்ற மனதில் ஏற்படுகின்றனால இதை பற்றியான ஒரு தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலையும் நாம் என்ன செய்யறோம்னா அதையே பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தருகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பயுமே ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெயருக்குள்
ஒரு ஊர் பேராக இருக்கலாம், இடத்தின் பேராக இருக்கலாம், வீட்டின் பெயராக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப மதுரை அப்படின்னு பார்க்கிறோம். மதுரை அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மதுரை அப்படிங்கிற பேரை நம்ம மதுரைன்னு அப்படியே எழுதல நம்ம முன்னோர்கள். அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்த உடனே அதை வந்து மெஜுரை அப்படின்னு எழுதிருக்கான். அதுக்கு 19 வருது. 19ங்கிறது சிறப்பான எண், வெற்றிகரமான எண், ஒரு வியாபார ஸ்தலமான எண், பேரும் புகழுடைய எண் அமைந்திருக்கிறது. 19 1 9 செவ்வாய், சூரியனும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள எண், ராஜ கிரகங்களுடைய எண் அது அமைந்து விடுகிறது. அது சிறப்பானதாக. ஆகையான இயற்கையாகவே அது அமைந்து விடுகிறது. நம்ம அமைக்கிறது இல்லை, அது அமைக்கிறது. இதைத்தான் நம்ம பார்க்கணும், சிந்திக்கணும். என்னுடைய சிந்தனை எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஊரை சொன்னாலும் சரி, ஒரு பேரை சொன்னாலும் சரி, அந்த பேருக்குள் ஊருக்குள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று நான் பார்ப்பேன். நண்பர்களே, ஒரு நல்ல வாய்ப்பு. 12ஆம் தேதி மே மாதம் இந்த வகுப்பை துவங்கலாம் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறேன். 13 அது மாதிரி 13 பாருங்க, 12 13 12 குருவின் துவக்கத்துல நம்ம அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சோம்னா சிறப்பை தரும் அப்படிங்கிறது நமக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாம் கருதுகிறோம். அன்று ஒரு துவக்கம், அதற்கு பிறகு நம்ம இன்றைய இதனை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் நாம் முடிவு செய்ய வேண்டும். அதற்குள்ள சேர்க்கையை செய்து விட்டால் நல்ல ஆர்வம் உள்ளவர்களை, நல்ல ஜோதிடர்களை இதற்குள் நாம் இணைத்துக் கொண்டு அவர்களோடு பயணிக்கலாம் என்பது என்னுடைய எண்ணங்கள். அதனால நீங்கள் முதல் அதை படித்து பாருங்கள். இதற்கு முன்னால் நாம் சில வீடியோக்களை போட்டிருக்கிறேன். நியூமராலஜி, நேமாலஜி, சைனாலஜி பேர் போடும்போது அதற்குள்ளே அந்த சுழி இருக்கிறது, வளஞ்சுழி இருக்கிறதா, இடஞ்சுழி இருக்கிறதா, ஏறு வரிசை இருக்கிறதா, இறங்கி வருகிறதா, நம்முடைய எழுத்துக்கள் அதாவது வலது பக்கம் சாய்ந்திருக்கிறதா, எழுத்து இடது பக்கம் சாய்ந்திருக்கிறதா, எவ்வாறு நம்ம கையெழுத்து போடுகிறோம், சுழிச்சு சுழிச்சு போடுகிறோமா, ஒரு பூஜ்ஜியம் மாதிரி போட்டு விட்டுருமா, அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த கை எழுத்து நம் தலையெழுத்தாகவே மாற்றுகிறது அப்படிங்கிறதுதான் ஒரு பதிவாக இருக்கு. அதனால அன்பர்களே, உங்களுக்கு இந்த கருத்து பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை.